அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. மிக மிக முக்கிய பதிவு, அவசியமான பதிவு, அவசரமான பதிவு அப்படின்னே வச்சுக்கலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய நாளில் நமக்கு இந்த குபேர அமாவாசை இருந்தது. அதாவது வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசையை குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது விசேஷமானதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது மகத்துவமானது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த மாசி மாதத்தில் நேற்று தானே மகா சிவராத்திரி முடிஞ்சுது. இது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடியது. இப்போ அது தொடர்ந்து வந்த இந்த அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக தான் கருதப்படுது. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுருந்தாலும் இல்லை பணம் சேர்வதற்கு கடன் தீர்வதற்கெல்லாம் பரிகாரம் செஞ்சுருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு உடனே பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளை தொடர்ந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம் வருதுங்க. அந்த நேரம் குறித்து தொடர்ந்து நம்ம சேனலில் ரெகுலராகவே வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன். அதை பார்த்து செஞ்ச நிறைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என் கூட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படி சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம், அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு 1 மணி நேரம், முடிந்த பிறகு வரக்கூடிய 1 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துலையும் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்ம என்ன கேட்டோம்னாலும் அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நேரடியாகவே அவங்களுடைய காதுகளில் நம்ம சொல்லக்கூடியது விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கர்ம வினைகளால் ஒரு சில காரியங்கள் நடக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட அதெல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சோடசக்கலை நேரத்துக்கு உண்டு. எப்படி அபிஜித் நேரத்தை சொல்கிறோம், அதே மாதிரி தான் இந்த சோடசக்கலை நேரமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் நமக்கு நள்ளிரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் வரும்போது உங்களுக்கு இதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட மாதிரி அமைஞ்சிருக்குது. முதல் சேர்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளில் நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும், அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் பண வரவு, செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம் இதுக்கெல்லாமே அதிபதினு பார்க்கும்போது இவங்களை சொல்லலாம். இப்போ இவங்களுடைய பரிபூர்ண அருள் இருந்துச்சுன்னாவே நம்ம நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது விசேஷம். அடுத்ததாக இந்த டைமிங் பார்த்திங்கன்னா சொல்லும்போது நீங்கள் அசந்துருவீங்க, அப்படி ஒரு அற்புதமான நேரத்தில் வந்திருக்குது. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை காலை 7 மணி 17 நிமிடங்கள் அப்படிங்கும்போது நமக்கு அமாவாசை திதியானது முடியுது. இப்போ இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6:17 8:17 கிடையே உள்ள நேரத்தில் வருது. மொத்தம் 2 மணி நேரத்தில் வருது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 6 to 7 அப்படிங்கிறது சுக்கிர ஓரை. கரெக்டாக வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்திலேயே கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரமும் வருது. அதாவது 6:17 8:17 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குதா, சுக்கிர ஓரைங்கிறது 6 to 7 இருக்குதா, கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்குள்ளார இருக்கிற நேரம் பெஸ்ட்டான டைமிங்காக அமைஞ்சிருக்குது. அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், தடையில்லாத பணவரவு ஏற்படணும், வீட்டில் எப்போதுமே தாராளமாக பணம் பொருளணும், கையில் பணம் நிற்கணும் அப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் இருக்குதோ அவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சு அதை ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்தி நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் அது நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது. இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை நீங்கள் காலையில் அந்த டைமில் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பீங்க, இல்லை வீட்டில் வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பீங்க அப்படிங்கும்போது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு, இப்போது பாசிட்டிவாக நான் ஒன்று சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். அதே சமயத்தில் ட்ராவல் பண்ணும்போதும் கூட நான் சொல்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னாவே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும்.
சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது நம்ம மனசில் நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட இந்த பிரியாணி இலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர், க்ரீன் கலர் இந்த 3 கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது கல்லுப்பு வந்து தேவைப்படுது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. சாதாரண நாள்லேயே இந்த கல்லுப்பு வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறங்கும் போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமான இந்த கல்லுப்பை அவங்களுக்கு உரிய பிரியமான இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைச்சே தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு நீங்கள் புதுசாக கல்லுப்பு வாங்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது. சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற அதையே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. எந்த தட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். சில்வராகவும் எடுத்துக்கலாம், பீங்கான் தட்டு எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் கூட பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. உங்களுடைய வலது கையால் எடுங்க, ரைட் ஹேண்டால் எடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க. இப்படி பிடிக்கும்போது ஒரு விதமான வெப்பம் வந்து பரவும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வைக்க சொன்னேன் இல்லையா, அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பணத்துக்காக தான் இதை நீங்கள் செய்கிறீங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? ஒரு 3 லட்சம் இருந்தால் போதுமா? அப்போ வந்துட்டு 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு நினச்சிக்கோங்க. இல்லை வேலை தான் முக்கியம்னா வேலை கிடைச்சிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. அரசு வேலை, அதாவது கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். அதாவது இந்த சமயத்தில் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கோரிக்கை வைக்கணும். எனக்கு கடன் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. கல்லுப்பை இப்படி கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து நினச்சிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்களே இந்த தட்டு, அதில் வந்துட்டு இந்த கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு டேப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கையை வச்சு இப்படி தட்டுனீங்கன்னா அது நல்லா ஃப்ளாட்டாக வந்து மாறிடும். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பிரியாணி இலை, இந்த பிரியாணி இலையில் நம்ம கல்லுப்பு கையில் வச்சுருந்த போது என்ன கோரிக்கையை நினச்சோமோ அதையே வந்துட்டு நீங்கள் எழுதணும். பாசிட்டிவாக வந்து எழுதணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதணும். நல்ல வேலைக்கு எடுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு நீங்கள் எழுதணும். கீழே வந்துட்டு 517 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து கேட்டதை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் இந்த பிரியாணி இலையிலையோ அல்லது அந்த பேப்பர்லேயோ வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை அந்த கல்லுப்பு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கல்லுப்பு மேலே உங்களுடைய கையை வச்சுட்டு கண்களை மூடி அது நடந்து முடிச்சிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு, நீங்கள் ஜாலியாக வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் கையில் நான் சொன்ன மாதிரியே 5 லட்சம் பணம் இருக்குது, 3 லட்சம் பணம் இருக்குது, 10 லட்சம் பணம் இருக்குது. அதை வச்சு உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சு, நல்ல சொந்த வீடு அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே கையை வச்சுட்டே, அதாவது வலது கை ரைட் ஹேண்டை வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நான் சொன்ன அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே செய்கிறது சிறப்பு. அதுவும் அந்த சுக்கர ஓரை நேரத்துக்குள்ளே செய்கிறது இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை வந்துட்டு கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிந்தாத மாதிரி பார்த்து பத்திரமா வந்து வச்சுருங்க. இந்த நாள் முழுவதும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். நாளைய நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாள். இந்த சனிக்கிழமை நாளில் இந்த பிரியாணி இலையை நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க. பேப்பர் வச்சுருக்கிறவங்களும் பேப்பர் இதே மாதிரி எரிச்சிருங்க. இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்துட்டு கரைச்சி வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.